உட்கார்ந்துருக்கிற, வெளில உள்ளபடி மனம் திரும்புவான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களை சொல்ல, பொதுவா கிறிஸ்தவத்தை சொல்றாரு ஆண்டவர். இந்த வசனம் வந்து நமக்கு சர்ச்சைக்கு இல்ல, பொதுவா கிறிஸ்தவத்துக்கு. இப்ப சபைக்குள்ள ஆட்கள் மனம் திரும்புதல் பத்தி பேசுறோம். இப்ப சபையில உட்கார்ந்துருக்க அத்தனை பேரையும் கர்த்தர் அனலைஸ், அதாவது பரிசோதிக்கிறார். நீங்க உண்மையா இருக்கீங்களா கர்த்தருக்கு? அல்லேலூயா. அப்படின்னா நம்ம கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயங்களை தான் என்ன பண்றோம், யோசிக்கிறோம். ஏன்னா இந்த இடம் உண்மையான இடம், இந்த இடம் பரிசுத்தமான இடம். இந்த இடத்துல நம்ம உட்கார்றதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முப்பிதாக்கள் செய்த புண்ணியம், அதை மறந்துடாதீங்க. இந்த பெந்தேகோஸ்து சபையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆலோசனை பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை. இந்த இடத்துக்கான ஒரு பரிசுத்தம் இருக்குது. இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜனங்களுக்கும் இந்த இடத்துல பாக்குறவங்களுக்கும் அவர் கண்களை திறந்தவன் நம்ம அவன் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த இடத்தை கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த இடத்துல ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் அதிசயமானவர்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதல் தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம். யாரெல்லாம் விசுவாசம் வச்சிருக்கீங்க? நஜிமாவா? நஜிமா விசுவாசிக்கிறீங்க? நஜிமாவா? இன்னைக்கே விசுவாச பரீட்சையை கர்த்தர் காட்டுவார். நீங்களா விசுவாசிக்கிறது பரலோகத்துக்கு தெரியும், சும்மா சொல்லிக்கிறோம். நிறைய பேர் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்ததுன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்றது அடுத்தது பேசுவோம். விசுவாசம் ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞானஸ்தானத்துக்கு அடுத்த ஞானஸ்தானத்தை பத்தி பேசுறோம். நீ ஞானஸ்தானம் எடுத்துக்காடி குழந்தை பிறந்துடும், நீ ஞானஸ்தானம் எடுத்துக்க கடன் பிரச்சனை போயிடும். யான் தெரியுமா உனக்கு அந்த பிரச்சனை தீரல? ஞானஸ்தானம் 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 ஞானஸ்தானம். அந்த பாசங்களும் தொல்லை தாங்க முடியல. 4 பேர் வந்தா டக்குன்னு தண்ணில முழுகு, இல்லைன்னா அடுத்த சர்ச்சைக்கு போடுவீங்க. இதே போராட்டம். ஞானஸ்தானத்தை உபதேசத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் உபதேசம் வாசிங்க. என்னத்தை வைக்குதல்? கைகளை வைக்கிறது. இது ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கா இல்லையா? கைகளை வைக்குதல். ஐயா தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஐயா. பொல்லாத ஆவிய எங்க கை வைக்கணும்? அப்படி தள்ள கை வையா, அப்படி வச்சு ஒரு அழுத்து திருவுங்க. அப்போதான் எனக்கு என்ன பண்ணுது, நீங்க யோசிச்சு பாருங்க. என்னதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் உங்களுக்கு அடிச்சு நைட் முடிகிற கட்டத்துல அந்நிய ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண கூட கடைசியில ஐயா ஒரு ஜெபம் பண்றீங்களா? ஏமா உனக்கு தாமா கத்தி ஜெபம் பண்ண. அப்போ விசுவாசம் எங்க? அப்போ ஜெபம் பண்ணவங்களே நீ ஜெபம் பண்ணிக்கணுமா? கடைசியில வந்து ஒரு 10 பேர் என்ன பண்றது, ஐயா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? உடம்பு வலிக்க. அப்ப இவ்வளவு இன்னத்துக்கு ஜெபம் பண்ண. அப்ப ஜெபம் பண்ணவங்களே என்ன பண்ணிக்கணும்? இது நம்ம சபையில 5 பேர் 10 பேர், சில சபையெல்லாம் வருஷம் நிக்கிறது. இப்போ மோகன் கூட்டத்துக்கு நீங்க போய் வச்சீங்க, சாரையா நிற்கும். 5000 பேர் நிற்பாங்க. 5000 பேர் 5000 பேர் வந்திருக்காங்க. 5000 பேர் மோகன் செய்ய என்ன பண்ணும்? எப்படியாவது போய் அவர் தலையை தொட்டாருன்னா போதும். எப்படியாவது தலைகளை கை வைக்கிறதல், தலைகளை கை வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதான் என்ன பண்றாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த நிறைய ஊழியங்கள் தலைகளை கை வைப்பதில் தான் இருக்குது. வாசிங்க. மரித்தோரை உயிர்த்தெழுதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், மரித்தோரை உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறது. உயிர்த்தெழுதல், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறது. நித்திய நியாய தீர்ப்பு குறித்து பேசுறது. நித்திய நியாய தீர்ப்பு சபையில இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நித்திய நியாய தீர்ப்பு இதெல்லாம் கர்த்தர் பேச சொல்றாரா? இதெல்லாம் பேச சொல்லிட்டாரு. இந்த காலம் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பேச சொல்றாரு? வாசிங்க பார்ப்போம். என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாம. இது யாருக்கு போடணும்? அஸ்திபாரமே போடாம ஒரு இந்து இருக்கிறான் பாருங்க, ஒரு அறியப்படாத இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் இந்த புதிய அஸ்திபாரத்தை போடணும். கைகளை வைப்புதல், விசுவாசம், உயிர்த்தெழுதல், ஞானஸ்தானம், நித்திய ஜீவன், கைகளை வைப்பது, நியாய தீர்ப்பை யார்கிட்ட போடணும்? புதுசா இன்னைக்குதான் சபைக்கு வரானா அவனுக்கு தான் இந்த உபதேசம். ஏற்கனவே உங்களுக்கு போட்டாச்சு. இதெல்லாம் என்ன பண்ணாச்சு? போட்டாச்சு. சபைக்கு உள்ளவனுக்கு என்னாச்சு? அஸ்திபாரத்தை போட்டாச்சா இல்லையா? போடலன்னா சொல்லுங்க, திரும்பி போடுவோம். வேணாம், போடலன்னா தான் போட முடியும். போட்டது மேலே போட்டா அது ஒட்டாது. போட்டது மேலே அஸ்திபாரத்தை போடலாமையா? போட கூடாது, அது சரியா நிக்காது. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு என்ன போட்டாச்சு? வெளில உள்ளவனுக்கு அஸ்திபாரம் போடணும், அறியப்படாதவனுக்கு. உள்ள இருக்கிற உங்களுக்கு பிரதர் ஐயா புரிஞ்சுச்சா? உங்களுக்கு என்ன போட்டாச்சு? திரும்பவும் விசுவாசிக்கிறியா? திரும்பவும் நியாய தீர்ப்பு அப்படிலாம் சொல்லணும். நியாய தீர்ப்பு சொல்லியாச்சு. பாவம் செய்கிறவன் நீ பாவம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதியை செய்கிறவன் நீதியை செய்யட்டும்.
பரிசுத்தமானவன் பரிசுத்தமா இருக்கட்டும், நான் வருவேன் அவனை பாத்துக்கிறேன்ட்டார். நீ போய் என்ன பண்ணுவானா? அது அவனுக்கு சொல்லு, வெளியே இருக்கிற பாவிக்கு. நீ இன்னும் பாவியா இருக்கிறதா உனக்கு சொல்லிட்டே இருக்கிறதா இருக்கு. நீ எப்ப மனம் திரும்புவ? அப்ப அஸ்திபாரம் ஏற்கனவே போட்டாச்சு, இப்ப என்னத்தை போடணுன்றார் ஆண்டவர். வாசிங்க. மறுபடியும் நீங்க என்ன பண்ண வேணாம், போட வேணாம், போடாதீங்க. என்ன ஆகும்படி? பூரணம் ஆகும்படி கடந்து போவோமாக. நீங்க எங்க போகணும்? பூரணம் ஆகும்படி கடந்து போவோமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரணமாகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையான ஒரு ஆண்டவர் பிள்ளையாய், ஆண்டவரை போல உண்மையாய், ஆண்டவர் வித்தா நீங்க மாறணும். அதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா எப்ப பார்த்தாலும் விசுவாசம். அக்கா விசுவாசிக்கிறியா நீ? அதான் விசுவாசம் தானே உள்ள வந்திருக்க. அக்கா நியாய தீர்ப்புக்கு தானே உள்ள வந்திருக்கிற. இங்க சபைக்குள்ள காலை வச்சுட்டா உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு, அதை மறந்துடாத. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தர் நியாய தீர்ப்பு சொல்லிட்டாரு. டெய்லிக்கு மாசம் என்ன எடுக்கிற? திருவிருந்து. எப்படி என்ன சொல்றாரு திருவிருந்து எடுக்கும் போது? இது என் சரீரம், இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னோட சரீரமா இருக்குது, நான் வருவேன், மறந்துடாத. சும்மாலாம் வர மாட்டேன். அப்ப கை காட்டின, காலை காட்டின, வயிற்ற காட்டின, குத்துனானு கீழ்ச்சானுவோம். ஆனா இப்ப நான் வரக்குள்ள அப்படி வரமாட்டேன். எக்கால சத்தத்தோடும் தூதர்களோடும் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் ஒரு கூட்ட சேனையோடு பரலோகத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வருகிறதை ஒரு கோத்திரம் கண்டு புலமும் நியாயாதிபதியாக ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வருவாரு. உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பாவிகளுக்கு தான் இந்த உபதேசம். பாவி என்று கழுவப்பட்டு உபதேசம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆள ஞானஸ்நானம் பெற்ற உங்களுக்கு இந்த உபதேசம் எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் அது என்ன நடந்துட்டு போட்டுமே, பூரணமாகும்படி கடந்து போங்க அப்படிங்கிற. எங்க போனோம்? அப்ப நீங்க யாரா மாறணும்? அப்ப நீங்க மாறிட்டீங்களா? நீங்க மாறலங்கிறது தான் பிரச்சனையே. அப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் பூரணமாக மாறும். ஏமாத்துறாங்க நம்மள. நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு புதிய பிரமாணம், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க. இயேசு ஒரு பிரமாணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. விபச்சாரத்தில் கைங்கலமாய் பிடிக்கப்பட்ட பிள்ளை எல்லாரும் கல்யாணம் அடிப்பாங்க. இயேசு சொல்வாரு, இனி பாவம் செய்யாது. அவர் ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணாரு. இரக்கம் உள்ளவராய் மாறினாரு, அன்பு உள்ளவராய் மாறினாரு, இரக்கத்தின் அதிபதியாய் மாறினாரு, பரிசுத்தத்தின் நியாயாதிபதியாய் மாறினாரு. நீங்கள் நானும் கடந்து போகணுமா இல்லையா? பூரணர் ஆகணுமா இல்லையா? பூரணம் ஆயிட்டீங்களா? பூரணம் ஆயிட்டீங்களா? அப்ப இந்த சபை எதை உங்களுக்கு போதிக்குது? பொய் சொல்லாது. என்ன சொல்லாதே? பூ ஊதாதுங்க. அதெல்லாம் வேற சபையில ஊதுவாங்க. இங்க என்ன பண்ணுவாது? பரிசுத்த ஆவி இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க நீங்க மற்ற சபையில போய் கட்ட கட்ட ஆனீங்கன்னு வச்சுக்க, அவர் பாஸ்ட் இம்ப்ரெஸ் ஆயிடுவார். இங்க ஆக மாட்டாரு. பாஸ்ட் ஏசுனாரும் ஆக மாட்டாரு, பாஸ்டும் ஆக மாட்டாரு. ஒருவேளை நீங்க ஒரு கட்டு பணத்தை தூக்கி கையில கொடுத்தா கூட வேற எங்கேயாவது இம்ப்ரெஸ் ஆகலாம், இங்க ஆக மாட்டாரு. ஏன்னா கர்த்தர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில கர்த்தர் தான் பேசுவார். அல்லேலூயா. லீடர் கர்த்தர் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அது இதெல்லாம் என்ன பண்ணாது, சொல்லக்கூடாது. இனிமே பூரணதாய் கடந்து போக போறீங்க. நீங்க யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் உருவாக்கப்பட்டு தேவ சிருஷ்டியாய் மாறிட்டீங்க. நீங்க யாரு? பூரணதாய் கடந்து போகணும். அப்ப உங்களுக்கு இனிமே என்ன பண்ண முடியாது? அது இது சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க முடியும்? சொல்லணும். அது உலகத்துக்கு சொல்லணும். உங்களுக்கு சபைக்குள்ள இருக்கிற கூடாரத்துக்குள்ள இருக்கிறவன் நீங்க யோசிச்சு பாருங்க. நோவாவின் பேழைக்குள்ள யாரை சேர்த்தாரு கர்த்தர்? எது சேர்த்தாரு? எல்லாத்தையும் சேர்த்தாரா? எதை சேர்த்தாரு? கரெக்டா பர்டிகுலரா சொல்லுங்க பார்ப்போம். நான் நிறைய முறை பேசணும். ஜோடி ஜோடா எதை சேர்த்தாரு? எப்படி சேர்த்தாரு? எல்லா ஆடு மாடி சேர்த்தாரா? பரிசுத்தமான, அப்படிதான் பைபிள் சொல்லுது, பரிசுத்தமானவைகளை ஜோடி ஜோடா. அப்ப சபைக்குள்ள, சபைக்கு பேழைக்கு இப்ப சபைக்குள்ள எது வரணும்? ஃபர்ஸ்ட் பாவியா தான் வருது. ஆனா நாட்கள் போக 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 என்ன மாறுது? பரிசுத்தமானது. அப்ப பரிசுத்தமானது சபைக்குள்ள வரும். சாபத்திட்டு ஒன்றும் சபைக்குள்ள வராது. கடவுள் இந்த பேழைக்குள்ள உங்களை சேர்க்க நினைக்கிறாருன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்க இருக்கணுங்கிறத தேவன் ரொம்ப ஜாக்கிரதையா விரும்புகிறார். உங்களோட கூட ஆவியானவர் பேசுறாருங்க. இங்க சபையோட ஆவியானவர் பேசுகிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும்.
இந்த சபையோட வெளிச்சத்தை இந்த உலகமே பார்க்க வேணா பாருங்க. நான் சபாலிட்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 2 பரிசுத்தவான்களை உங்கள்கிட்ட காட்டிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். 2 பரிசுத்தவான்களை உங்கள்கிட்ட காட்ட போறோம். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை உங்கள்கிட்ட என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ண போறோம் முடிக்க போறோம். 2 பரிசுத்தவான்கள். ஏன்னா அவர்கள் ஆண்டவருக்குள்ள எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறோம். 2 பேரை நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண போறோம் காட்டிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பரிசுத்தவான், அல்லேலூயா. முதல் தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். ஒரு மனிதன் தேவ திட்டத்தில் நடத்தப்படும். தேவன் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாரு, ஒரு கோடு வச்சிருக்கிறாரு. அந்த கோட்ல தான் நீங்க நடக்கணுங்கிறது தேவன் விரும்புகிறார். நீங்க ஏனோ தான் நடக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பல. புரியுதாமா? நீங்க உங்க விருப்பத்தின்படி வாழ்றதுக்கு விரும்பல, உங்க விருப்பத்தின்படி இருக்கிறது கடவுள் விரும்பல. தேவன் உங்களுக்கு ஒரு கோட்டை என்ன பண்றாரு, அதுக்குதான் நீங்க ஏசப்பா பிள்ளை. நீ உலகத்தான மாதிரி பேச்சு, உலகத்தான மாதிரி சிந்தனை, உலகத்தான மாதிரி எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தனி திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ளதான் அவன் என்ன பண்ணணும் இருக்கணும். எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை நிந்தனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், அவன் அந்த கோட்டுக்குள்ளே இருந்தா மட்டும் தான் அவனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். தூக்கம் தான் சோத்திரம் தூங்குங்க. அல்லேலூயா. அந்த கோட்டுக்குள்ளே நின்னாதான் அப்படி தட்டுங்க, பக்கத்துல அம்புஜாமா தட்டுங்க, ஹெச்பி நாமத்தினால. அல்லேலூயா. என்ன வருது? அந்த கோட்டுக்குள்ள இருந்தாதான். அப்ப தேவனால் ஒரு மனிதன் நடத்தப்பட வேண்டும். தேவனால் ஒரு மனிதன் நடத்தப்பட வேண்டும். வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 1:23. நீதிமொழிகள் 1:23. சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 1:23. இதோ என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன பண்ணுங்க திரும்புங்கன்றாரு. அப்ப உங்களுக்கு யாராவது திட்டினா, உங்களை சண்டை போட்டா, உங்களை கடிந்து கொண்டா, உங்களை கண்டிச்சா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்குமா? உங்களை எப்ப பார்த்தாலும் அன்பாவே பேசணும் இல்ல? ஆமா இல்லையா? எது செஞ்சாலும் அன்பா பேசணும். அப்படி இல்லை, ஆண்டவர் அன்பா பேசவே மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு. அப்ப ஆவியை அருள்வன்றாரு. என்ன செய்வேன்? உங்களுக்கு தான் ஆவியை என்ன பண்ணுவோம் கொடுப்பன்றாரு. சீக்கிரம் முடிக்க போற பாருங்க. இப்ப போதும். அல்லேலூயா. ஆவியை என்ன பண்ணுவேன் கொடுப்பன்றாரு. ஆவியை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆவியை சொல்லுங்க. ஆவியை எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒரு சிறைப்பிடி, பாபிலோன் சிறையிருப்புக்காக பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை தான் நான் சொல்ல போறேன். தானியேல் புத்தகம் வாசிச்சீங்கல்ல? இப்ப தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களா? தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். என் தேவனுடைய நாமத்தின்படியே பரிசுத்த தேவனுடைய ஆவியுடைய, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியுடைய தானியேல். அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அடுத்து வாசிங்க பாப்போம். 5:12 வாசிங்க பாப்போம். 5:12 வாசிங்க. ராஜாவால் பேரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை தெரியப்படுத்துகிறதும், புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும், கருணாளர்களை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவி, அல்லேலூயா, ஒன்றென்று காணப்படுகிற. யார் சொல்றா? உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள். நீ ஏன் சொல்லுகிற என்கிட்ட ஆவி இருக்கு? அபிஷேகம் என்ன செய்யும்? பிறரை காண்பிக்கிறதுக்கு கொடுக்கும். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னா பலரும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அக்கா உண்மையாகவே உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருக்கா. எப்படி? நீ பேசுறத வச்சு, நீ நாணமா இருக்கிறத வச்சு, நீ செயல்படுறத வச்சு, நீ குடும்ப நடத்துறத வச்சு, நீ உன் பிள்ளைகளை வளர்க்கறத வச்சு, நீ உன் கணவரை ஆதாயப்படுத்துறத வச்சு, உன் மனைவியை ஆதாயப்படுத்துறத வச்சு, நீ வீடு கட்டுறத வச்சு, அப்படி உங்களை பார்த்து அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கிட்ட உண்மையாகவே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவ ஆவியானவர் தானியேலுக்குள்ள இருந்தா அவனுக்குள்ள என்ன இருக்கு? விசேஷித்த ஆவி இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? வீட்டுக்கு போங்க, கணவர் எத்தனை பேர் வந்து வீட்டுல போய் கேளுங்க, ஏக்கா அம்மா பாஸ்டர் சொன்னாரு உங்ககிட்ட என்ன ஆவி இருக்கு கேட்கிறியா? வாரம் வாரம் சபைக்கு வந்து கேட்கிறியா? கணவன் மனைவிக்கு சொல்றேன், கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டுக்காரெல்லாம் போய் வீட்டுல போய் கேளுங்க, அம்மா கேட்டியா அன்னைக்கு பிரசங்கத்தை? நமக்குள்ள எனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு பாத்தியா?
நீங்க போய் கேளுங்க, மனைவி எல்லாம் போயிட்டு புருஷன் கேளுங்க, உங்ககிட்ட என்ன ஆவி இருக்குன்னு பாத்தியா, போன வாரம் என்ன பண்ண, இந்த வாரம் என்ன பண்ண, இன்னைக்கு என்ன பண்ண, நாளைக்கு கேளுங்க போய். சும்மா இங்க வந்து சூப்பரா நடந்து வருதுல இங்க காட்டாதீங்க. அல்லேலூயா. நான் ஒன்னாலும் ஒன்னா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்றது இந்த இடத்துக்கு வேணாம். உங்க அறைக்குள்ள போங்க, உங்க வீட்டுக்குள்ள போங்க, உங்களுடைய சுபாவங்களை கண்டறிங்க. நீங்க யாரும் கண்டுபிடிங்க. ஊர்ல உங்களை குறித்து என்ன பேசுறான்னு கண்டுபிடிங்க. தெரியாதா உங்களுக்கு? நம்மளை பத்தி என்னென்னமோ பேசுவான், பேசிட்டு போன போறான். ஆனா நம்மளை பத்தி இனி பேசுறது என்னவா இருக்கணும்? இவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குங்க, இவனோட பரிசுத்த ஆவி இருக்குங்க, இவங்க தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உங்களை என்னையும் கர்த்தர் என்ன பண்ண உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சீக்கிரம் முடிக்க போற பாருங்க. அடுத்து பாருங்க, வாசிங்க 6:2 வாசிங்க. கணக்கு ஒப்புவதற்காக அவனுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது சரிவுக்கு நலம் என்று கண்டான். இவர்களில் தானியேல் ஒருவனாக இருந்தான். இதுல யாரு? 120 தேசாதிபதிகள்ல 3 பிரதானிகள்ல ஒரு பிரதானி யாருன்னா தானியேல். ஆசிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் எல்லாருக்கும் மேற்பட்டவனா இருக்கான். யாருக்கு? இந்த தேவ ஆவியானவர் எதற்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் தலை சிறந்த இடத்துல உங்களை பார்ப்பாரு. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க மட்டும் டிஃபரெண்டா இருப்பீங்க, வித்தியாசமா இருப்பீங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க மட்டும் விசேஷ ஆவி இருக்கும். வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், எங்க பார்த்தாலும் உங்ககிட்ட ஒரு தனி திறமை இருக்கும். அந்த திறமை இருக்குன்னா நீங்க தான் விசேஷம் வரணும். அதை வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தமையால், நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆவி அவனை எங்க கொண்டு போகுது? தேசாதிபதிகளுக்கு பிரதானியா இருந்தா, பிரதானிகளுக்கு மேல்பட்டவனா இருந்தால், மேல இன்னைக்கு ராஜ்யம் முழுவதுக்கு என்ன பண்றான்? அதிகாரியா ஏற்படுத்துது. வாசிங்க. ஏற்படுத்த ராஜா நினைக்கிற அதிகாரியா வச்சிடலாம், ராஜாவுக்குள்ள அவனுக்கு சிந்தனை வருது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்புக்காரரையும் குற்றப்படுத்தும்படி, இப்ப நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்க, இப்ப தானியேல் மேல எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? பொறாம, குற்றம், எப்படியாவது வசப்படுத்தி மாட்டி விடணும். இவன் என்ன ஆகக்கூடாது? ராஜா வந்து அப்ப இவனை குற்றப்படுத்தணும், இவனை எப்படியாவது இந்த ராஜ்யத்தை விட்டு தள்ளணுங்கிற பொறாமலாம் வந்துருச்சு. அல்லேலூயா. இவனுக்குள்ள என்ன இருக்கு? ஆனா வீட்டுல போய் வாசிங்க, அவனை ஒரு ஆளாலையும் குற்றப்படுத்த முடியவே இல்லை. அவனை ஒரு ஆளாலும் குற்றப்படுத்த முடியவில்லை. ஏன் சொல்லுங்க பாப்பா? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? விசேஷ ஆவி இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு ஆளு இவன் என்ன பண்ண முடியல, குற்றப்படுத்த நினைக்கிறாங்க, குற்றப்படுத்த தோன்றாங்க. ஆனா இவனை ஒரு ஆளால என்ன பண்ண முடியல, குற்றப்படுத்தவே முடியல. அவனை வந்து கொல்றதுக்கெல்லாம் திட்டமிட்டாங்க, சிங்கத்தின் கெவியில போட சொல்லிட்டாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா தானியேலை குற்றப்படுத்த ஒரு நாளும் கூடாது இருந்துச்சு. அதனாலதான் அந்த வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, கடைசியா சிங்கத்தின் கைவில தானியேல் தூக்கி போட்ட உடனே காலையில வந்து பேசுவான். அல்லேலூயா. நைட்டு ஃபுல்லா யாருக்கு தூக்கம் இருக்காது? ராஜாவுக்கு தூக்கம் இருக்காது. வாசிக்கும், அதை மட்டும் வாசிக்க பார்ப்போம். 6ல பாருங்க. பின்பு ராஜா அரமனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக இருந்தான். அவனுக்கு நித்திரை வரவே இல்லை, தூக்கமே வரவில்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய பரிசுத்தவானை. உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருது, உங்களுக்குலாம் தூக்கம் வருது. ஆனா ராஜாவுக்கு தூக்கமே வரல. இவ்வளவு நல்லவனை போய் என்ன பண்ணிட்டான்? சிங்கத்தின் கைவில போட்டோமே, இவ்வளவு நல்லவனாச்சே நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ ஐயோ, உறுத்துது. நல்லவனுக்கு இவ்வளவு ஒரு கெடுதல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அடுத்து வாசிங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து சிங்கத்தின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா சிங்கத்தின் கெபி கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, வாசிங்க பாப்பா, இதை ஒரு நல்ல சத்தமா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கெபிக்கு தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் இருக்கிறார்னா என்னை சிங்கத்தின் கெவியில போட்ட ராஜாவுக்கே தெரியும். அதான் கூட ஆண்டவர் உனக்குள்ளே மூடிட்டு இருக்க மாட்டாரு.
உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வெளியே பிரகாசிக்க ஆரம்பிப்பார். இன்னைக்கு அப்படி ஊழியமும் இல்லை, அப்படி விசுவாசிகளும் இல்லை. அப்ப இந்த சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகள் வாழ்ற வாழ்க்கையை பத்தி அநேகர் சாட்சி கொடுக்கணும். இவங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருங்கன்னு சொல்லி, இவங்கள ஆண்டவர் ஆளுகை செய்கிறத எங்களால பார்க்க முடியுதுங்க. இவர் பேசும்போது ஆண்டவருடைய அதிகாரத்தோட பேசுகிறாரு. இவர்கிட்ட ஒரு பொய் இல்லையே. கூட்டம் உட்காந்து பேச மாட்டேன் அந்த அம்மா, தெருவில் உட்காந்து பேசாத அந்த அக்கா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் சினுங்காத அந்த அண்ணன், எப்ப பார்த்தாலும் பெருமை பேச்சு பேசாத அந்த அக்கா வேற மாதிரி ஆயிடுச்சிங்க, வேற மாதிரி ஆயிட்டாங்க, வேற மாதிரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, உலகத்துல பார்க்கறதான் தெரியுது. அப்பதானே ஆத்மா உள்ள வரும், அப்பதானே உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், அப்பதானே உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, அப்பதானே அநேகருக்கு ஆச்சரியப்படும். இப்ப யார் ரட்சிக்கப்படுறான்? ராஜாவே பிரமிக்கான். அப்ப சிங்கத்தின் கெபில போட்டா செத்துருவான் தானே. சிங்கத்தின் கெபில நைட்டு போட்டாச்சு, நைட் என்ன செஞ்சிருக்கு சிங்கம்? சாப்பிட்டுருக்குல்ல. அப்புறம் எப்படி வந்து காலைல கூப்பிடுறாரு? அவருக்கு தெரியும் அவர் ஆண்டவர் யாருன்னு. அல்லேலூயா. ராஜாவுக்கு தெரியும் தானியேல் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு ராஜாவுக்கு தெரியும். நான் வாழ்ற வாழ்க்கை என் ஆண்டவர் யார் என்பதை காட்டும். அல்லேலூயா. நான் வாழ்ற வாழ்க்கை நான் யார் என்பதை காட்டாது, என் ஆண்டவர் யார் என்பதை காட்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த அபிஷேகம், அதுதான் அந்த பரிசுத்த ஆவியின் கிருபை, அதுதான் வல்லமை. நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்க கடவுள் யாருன்னு காட்டும். நீங்க பைபிள்ல எல்லா பரிசுத்தவான்களும் பாருங்களேன், அவங்க வாழ்ற வாழ்க்கையில அவங்கள காட்டாது, கர்த்தர் யார் என்பதை நிரூபிச்சுட்டே இருக்கும். நீங்க வாழ்ற வாழ்க்கை யாரை காட்டிட்டு இருக்கு? நீங்க வாழ்ற வாழ்க்கை, நான் வாழ்ற வாழ்க்கை யாரை காட்டிட்டு இருக்கு? யாரை காட்டிட்டு இருக்கு? உங்களை காட்டுறதுக்காக இல்ல, நான் ஆராதிக்கிற தெய்வத்தை காட்டுவதற்காக நான் வாழ்கிறேன். இவன் தேசத்துக்கு இல்லைங்க, மிகப்பெரிய அதிகாரியமான சாதிச்சார். அவரு கடவுளுக்காக வாழ்ந்தாரு, ஆசீர்வதிக்கப்பட்டார், மகிமை அடைஞ்சாரு, உச்சகட்டத்துக்கு போனாரு. இன்னைக்கு தானியேலை குறித்து பிரசங்கிக்கிறோம். அதுக்கு காரணம் நிந்தையும் அவமானமும் போராட்டமும் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளும் அவர் அந்த பிரிச்சுவலை ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு பின்வாங்கி போகவே இல்லை. அடிச்சா கூட பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிங்கத்தின் கெபில ஜோதி அம்மாலாம் தூங்காதீங்கம்மா, சிங்கத்தின் கெபில போட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெபிக்கிறது நிறுத்த மாட்டேன், எந்த அதிகாரத்துக்கு கீழ்படிய மாட்டேன், எவனும் பேச்சு கேட்க மாட்டேன். என் பேச்சு ஒரே ஒரு பேச்சு கேட்கும், எனக்கு போதிக்கிறவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் என் காது கேட்கும். இனிமே எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா நீங்க டிசிஷன் எடுக்காதீங்க, ஆவியானவர் என்ன டிசிஷன் கொடுக்குறான்னு கேளுங்க. எந்த விஷயத்திற்கும் உங்களுக்கு தீர்வை கொடுக்கிறது பரலோகத்திலிருந்து வரணும். எவன் புரியுதா சொல்றது? கை வலிக்குதுனால கால் வலிக்குதுனால ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கை வலியை ஏன் கொடுத்த தெரியுமா உனக்கு? நீ என்ன பண்ண மாட்ட? ஜெபிக்கவே மாட்ட. பைபிள் எடுத்து உட்காரு, முட்டி போடு, ஆண்டவர் நினை. ஒவ்வொரு காரியங்கள் வரும்பொழுது உன்னை சிக்ஷிக்கிறார், உன்னை அற்பமா நினைக்கிறார்னா நீ ஆண்டவர்கிட்ட வரணுங்கிற ஒரே காரணத்தால உன்னை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீ என்னன்னா வந்ததை தின்னுட்டு வெறுமாய உலர்ற மாதிரி சோத்திரம் வாயில இல்ல, வல்லமை இல்ல, தேவ பலத்துல தேவ ஆவியில நீ இருக்கியா? அப்ப தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் இப்படிதான் வாழணுங்கிறது தான் தேவ திட்டம். எப்படி வேணாலும் வாழ்றது இல்ல தேவ திட்டம், இப்படிதான் வாழணுங்கிறது தேவ திட்டம். அப்ப நிறைய பேர் இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டு ஆவின்னு சொல்லி விட்டு அண்ட புழு ஆகாச புழு பெருமை பேச்சு அந்த பேச்சு இந்த பேச்சு எல்லாத்தையும் பேசிக்கிட்டேங்க உயர்ந்தவன் கீழே உட்காந்துட்டாங்க, பெரிய கோடீஸ்வரன் கீழே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நாம தான் போய்க்கிற டேபிள் இருக்கா, சேர் இருக்கா, கை கழுவ தண்ணி கொடுக்குறான். இன்னைக்கு தப்பு இல்ல, கணத்துக்காக எதுவும் செய்யறது வேற. ஆனா உயர்ந்தவன் கீழே வந்துட்டான். தெரியுமா உங்களுக்கு? இயேசு தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவினார். இயேசு தம்முடைய சீஷர்களுடைய கால்களை எடுத்து என்ன பண்ணாரு? கால்களை தூக்கி வச்சு கழுவினாரு, தொடச்சாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா நமக்குள்ள அந்த பெருமை போயிட்டா, நமக்குள்ள அந்த பெருமை பேச்சு போய் வாய் சவலால் வாயை பேசுறது, வாயால சாதிக்கிறது, நான் எவனுக்கும் குறைஞ்சவன் என்று பேசுறது உங்களுக்குள்ளதான் இருக்குன்றார் ஆண்டவர். நீங்க வேற யாரையும் சொல்லல, உங்களுக்குள்ளேயே அந்த என்ன இருக்கு, அந்த சின்ன சின்ன காரியம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீ உயரவே படலை. நீ நினைச்சிட்ட உயர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் உயர்ந்துட்டானுங்களே, நான் எந்த அளவுக்கு மேல போகிறேனோ அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள நான் கீழே வந்து நான் உயர போறேன். கர்த்தர் ஒரு இனோவா கார் கொடுத்துட்டாரு, பக்கத்து இடத்த கொடுத்துட்டாருன்னா இன்னும் தரையாயிடுவேன்.
இன்னும் 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 கீழே போயிடும். அதுதான் மேன்மை, தெரியுங்களா உங்களுக்கு? அப்படியே கோட் ஷூட் போட்டுக்கின்னு பிரைஸ் எல்லாம் நல்ல இல்லையா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படியே என் பேச்சு பெருமை பேசிட்டு போவோம். பெருமைலாம் தூக்கிட்டு ஓடுறான்னு வராங்க. என் பாஷை பெருமைலாம் தூக்கிட்டு ஓடுறா, பேச்சு பேசுறது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை பெத்தவன் யாருன்னு எனக்கு தெரியும், உன் தாத்தா யாருன்னு எனக்கு தெரியும். நீ இங்க வந்து சீன் போடாதான் போறாங்க. நம்ம யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? கர்த்தரோட சமூகத்தை சொல்றேன், நான் சாதாரண ஒரு மனிதன். என்னைக்குமே தானியல நீங்க போய் வீட்டுக்கு வாசிங்க, என்னைக்குமே அவங்ககிட்ட அந்த ஆவி இருந்துச்சு, எல்லாம் பெருமையும் பேசுவாங்க. இது சாதாரணமா இருப்பாரு, அவர் கூட இருப்பாருங்க. அவர் அடுத்த வருஷத்தை வாசி பாருங்க, தானியல் 6ஆம் அதிகாரத்துல பாருங்களா. அப்பொழுது தானியல், ராஜா நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. வாயை அது வாசிங்க. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய். யாருக்கு முன்பதாக? நான் என்ன பண்ண? நான் குற்றமற்றவன் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக முன்பாகவும் நீதி கேடு என்ன பண்ணல, செய்ததில்லை. அல்லேலூயா. நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அப்படின்னா நான் குற்றம் இல்லாதவனாய் இருந்தேன். ராஜா உமக்கு என்ன இல்ல? ஏங்க கடவுளுக்கும் தெரியும் நீ யாருன்னு, ராஜாவுக்கும் தெரியும் நீ யாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ள தெய்வம் எப்படிப்பட்டவர்? 5 நிமிஷம் தான் பேச போறோம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் சித்தரித்து பாருங்க, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் எப்படி வாழ்றோம்? புரியுதம்மா? கிறிஸ்துவ லைஃப்னா ஞானசாரத்துல உள்ள வந்துட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா பொறுத்து இல்லை. கிறிஸ்துவ லைஃப் என்பது ரொம்ப முக்கியமானவைகள். கவனிங்க, இப்ப தானியலை போல நம்ம வாழணுமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு என்பதை முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எல்லா கடவுளும் எங்க இருக்கும்? வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுது? இப்ப நடந்துச்சா? வெளியே எங்க போகுது? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? வெளியே எங்க போகுது? வருஷத்துக்கு ஒரு முறை. எதுக்கு போகுது? கடலுக்கு. எதுக்கு போகுது? நயா கடலுக்கு முடியா? வேற சொல்லுங்க பாப்போம். இல்ல அது நீங்க சொல்லுங்க. எதுக்கு? பூராயிரம் வரலன்னு பாதி சாமி வரலையா? ஏன் பூராயிரம் வரல? சாதி சாமி போகலன்றாங்க. எனக்கு தெரியல, யார் நீங்க தான் சொல்லணும். நான் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் டிஎல்சி குடும்பத்தை சேர்ந்துட்டேன், எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லுங்க. நீங்களா இந்துல தானே? ஏன் பூராயிரம் தான் புருஷன் வர்றதுக்காக மனவாட்டிகள்லாம் என்ன பண்ணுது? பெண்கள்லாம் என்ன பண்றாங்க? காளி அத்தா, மாறி அத்தா, பம்மாள் அம்மா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? எல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டே இதுதான் உண்மை, இதுதான் சொல்றாங்க. நான் சொல்ல, இதுதான் சொல்றாங்க. அப்ப அங்க போய் என்ன பண்றாங்க? தன் கணவரை பார்க்க போறாங்க. தன் கணவர் என்ன பண்றாரு? வராரு. கணவரை பார்க்க எல்லாரும் என்ன பண்ண? இதுதான் மாசி மகத்துடைய ஒரு ஆழமான வெளிப்பாடு. நீங்க கேட்டீங்கன்னா, மாசி மகத்துல எல்லா விக்கிரக தெய்வங்களும் தன் பாருங்கண்ணா, ஐயப்பன் போக மாட்டாருங்க, எல்லாம் காளியம்மா மாரியம்மா தான் போவாங்க. ஆனா எந்த கடவுள் போவாரு? பூராயிரம் வரலன்னா மகமே இல்லை. யான்னு கேட்டீங்கன்னா, பூராயிரம் தான் இத்தனை பேருக்கும் புருஷன். இப்போ புருஷனை பார்க்க அல்லேலூயா. அதுதான் ஐதீகம். இது நான் சொல்ல, அவங்க சொன்னதை கேட்டுதான் நான் சொல்றேன். இப்போ பூராயிரம் வரலன்னா என்னது? அவங்க வரமாட்டாங்க. அப்ப இந்த தெய்வத்துக்குள்ள வழிபாட்டுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரிலாம் நம்ம தேசப்பட்ட என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. இந்த தெய்வத்தோட கூட என்ன பண்ண முடியாது? நம்ம தெய்வம் உண்மையா சொல்லுங்க பரிசுத்தமான தெய்வம். லவ் பண்ணல ஏசப்பா, யாரும் இச்சையோட பார்க்கல. 3 வருஷம் வாலிபனா நிற்கும் பொழுது கூட ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவன் தன் இருதயத்துல விபச்சாரம் பண்ணதுக்கு அர்த்தம் சொன்னவர். ஐயோ, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலை, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலை, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலை. காசு போன இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழி மறுக்கலே. காசு போன இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறுக்கலையே.
நான் உடஞ்சி போய் கிடந்த, நான் ஒதுக்கப்பட்டு கிடந்த, என்ன ஊட்டி சேர்க்க நீங்க வந்ததடா மறுக்கலையே. என் கண்ணீரையும் நீங்க தொடுக்க நான் மறக்கலையே. உண்மை ஆராதிப்பேன் அழகு, என்ன மன்னிக்க வந்த அழகு, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாள் கத்தலையே. உண்மை ஆராதிப்பேன் அழகு, என்ன மன்னிக்க வந்த அழகு, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாள் கத்தலையே. உண்மை ஆராதிப்பேன் அழகு, என்ன மன்னிக்க வந்த அழகு, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாள் கத்தலை. சாக வரைக்கும் பார்த்தாரு. அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆண்டவர். அந்த ஆண்டவரை வெளிப்படுத்ததான் உங்களை அந்த ஊர்ல வச்சிருக்கிறார். அந்த ஆண்டவரை சொல்லதான் உங்களை வச்சிருக்கிறார். நீங்க உலகத்துக்குள்ள உங்களை உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்ட தெய்வம். தானியேல் உலகத்துல எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஆசீர்வதிக்கப்பட்டார், மகிமை அடைந்தார் என்பதையும் உங்களுக்கு சொல்லி இன்னொரு ஆளை சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. நேரமே இல்லை, நாம் வீட்டுக்கு போக போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு மனிதனை குறித்து நாம் என்ன பண்ண போறோம், வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. அவங்க விசேஷித்த ஆவி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம், வாசிங்க. ஆதியாகமம் 29:1-2-3-4 வாசிக்க பார்ப்போம். அல்லேலூயா. யாக்கோபு, அதாவது 39:1-2, 39:1-2 வாசிங்க பார்ப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனின் பிரதானியும் தலாரிகளுக்கு அதிபதி ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனுக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். அல்லேலூயா. இந்த யோசேப்பு யாரு அப்படின்னா, தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு, தன் சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு, தன் சகோதரர்கள் அவனை குழியில தள்ளி கொல்ல நினைக்கும் பொழுது அங்க இஸ்மவேலர்கள் என்ன பண்றாங்க, வரும் பொழுது 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்றாங்க, எகிப்துக்கு விற்கப்படுகிறார். யாரு? யோசேப்பு. ஆனா யோசேப்பு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். தேவன் அவனோடு கூட இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அந்த 11 அண்ணங்கள் மாதிரியே அவன் இருந்தான்னா, யோசேப்பு பிள்ளைகளை இருந்தா பிரச்சனை இல்லை. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதால, தேவன் அவனோடு கூட இருக்கிறதுனாலதான் அவனுக்கு என்ன வருது, இத்தனை போராட்டங்களும் வருது. அப்ப இத்தனை போராட்டங்கள் வந்து அவன் அண்ணங்கள்லாம் சேர்ந்து படுங்குடியில் அவனை தள்ளி அவனை கொல்ல நினைக்கும் பொழுது, இஸ்மவேலர் அந்த இடத்துல வரும் பொழுது 20 வெள்ளி காசுக்கு விலைக்கு வாங்கிட்டு நம்ம வித்துட்டு போயிடறானுங்க. இவன் எங்க போறானா, தலாரிக்கு அதிபதியாகிய போத்திபார் வீட்டுக்கு வேலை செய்ய போறான், அடிமையா போறான். அங்க எப்படி போனார் அவரு, சிறை பிடிக்கப்பட்டு போனார். யாரு? தானியேல். பாபிலோன் சிறைக்குள்ள போனவர் தான், கைதியா போனவர் தான் தானியேல். இவர் எங்க போறாரு, எகிப்துக்கு அடிமையா போறாரு. கவனிங்க, சோத்திரம். அல்லேலூயா. அடிமையா போகிறார். வாசுங்க. அல்லேலூயா. என்னன்னா அடிமையா போறான். ஆனா கர்த்தர் அவங்க கூட, அவரு கூட இருக்கிறாருன்னா, அவரு கூட யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தாராம். கர்த்தர் யாரு கூட இருந்தாரா? யோசேப்போட இருந்தார். இப்ப இவனுக்கு பேர் என்ன? அடிமை. நீ யார் என்பதுலாம் முக்கியம் இல்லை. நீ வேலைக்காரனா, ஏழையா, பணக்காரனாலாம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறதா தான் முக்கிய. வாசிங்க அடுத்தது. அவன் அடிமைதான், அவன் வேலைக்காரன் தான், ஆனா அவன் காரிய சுத்தி உள்ளவன். அல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் செய்யக்கூடிய காரியக்காரன், பயங்கரமான ஆளு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. நீ நல்ல காரியக்காரனா மாறணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், மகிமையா இருக்கணும், உங்க கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இருந்தா மட்டும்தான் நீ என்னவா வருவ? யார் இருக்கணுமா? சோத்திரம். கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் என் கூட இருக்காரு, உலகத்தை கூட வச்சுக்கிறதுனாலதான் பிரச்சனை. இந்த பிரசங்கத்தோட நீங்க என்ன பண்ண போறீங்க, வேற மாதிரி மாற போறீங்க. வாசிங்க பார்ப்போம். அவன் எகிப்தியனாகிய, அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் என்ன பண்றானா, வாக்கிய பண்றார் என்று அவன் யார் கண்டான்? அவன் சொன்னானா, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? அக்கா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருக்கான்னு யாராவது சொன்னாங்களா? அடிமையா வந்தாங்க,
அடிமையா வந்தவனை பார்த்து அவன் போத்திபார் சொல்றாரு, அவன் எஜமான் சொல்றாரு, எப்பா இவன் செய்யறதெல்லாம் என்ன பண்ணுது, வாக்கியது, எது செஞ்சாலும் சூப்பரா போயினே இருக்கு. அப்ப இவன் கூட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. இவன் கூட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். வாசிங்க பார்ப்போம். யோசேப்பு மேல தயவு வைக்கிறார். ஒரு அடிமைக்கு என்ன கிடைக்குது, தயவு கிடைக்குது. அவன் அடிமைக்கு என்ன கிடைக்குது, தயவு கிடைக்குது. அல்லேலூயா. அவன் அடிமைக்கு, இங்க கவனிங்க, அந்த அடிமைக்கு என்ன கிடைக்குது, தயவு கிடைக்குது. அடிமைக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்குது. இங்க கவனிங்களா ஒரு நிமிஷம். அல்லேலூயா. இப்ப யோசேப்போடு யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும். அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு யோசேப்பு மேல் தயவு வைத்து அவனுக்கு தன்னை ஊழியக்காரனாக, வீட்டு விசாரணைக்காரனாக தனக்கு உண்டான யாவையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தாருங்க. கவனிங்க, பொல்லாத ஆவிகளை கவனிங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவனுக்கு ஒப்புவித்தார். என்னத்தை ஒப்புவித்தாரு, அல்லேலூயா, என்னத்தை ஒப்புவிச்சாரு, டோட்டல் குடும்பம் வாசல் எல்லாத்தையும், மனைவியை தவிர எல்லாத்தையும் கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அடிமையா போறது முக்கியம் இல்ல, கர்த்தர் அவனோடு இருக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அசுர வளர்ச்சி, உன் மகிமையா நீ வாழ போற, குடும்பத்துல வாழ போற அப்படின்னா கர்த்தருடைய ஆவி இருக்கணும், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும், கர்த்தருடைய வல்லமை இருக்கணும், கர்த்தருடைய ஆரோக்கியம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம நீ எங்க போக முன்னேற போற. அப்ப ஒரு மனிதனோட ஆவியானவர் இருக்கிறார். இவன் அடிமையா போறான். வாசிங்க பாப்பா. அடுத்தது 39 19 வாசிங்க பாப்போம். இவன் என்ன பண்றான், அந்த வீட்டுல இருக்கிறான், அவன் மேல குற்றச்சாட்டு பட்டு அவன் சிறைச்சாலைக்கு போறான். வாசிங்க பாப்போம். வாசிங்க. என்று கேட்டு கேட்டு அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பு தன் எஜமானனை பிடித்து சிறைச்சாலையிலே அவனுக்கு ஒப்புவித்து, இங்க இருக்க வாசிக்க மாட்டீங்களா, கர்த்தர் யோசேப்போடு எங்க இருந்தாரு, ஜெயில இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு சிறைச்சாலையில இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலையில இருக்கிறார். வாசிங்க அடுத்தது. போதும். அல்லேலூயா. சிறைச்சாலையில இருந்தாரு. 41-38 வாசிங்க பாப்போம். 41-38. 41-38 வாசிங்க. யாரா ஒருத்தன் வாசிங்க சத்தமா. அப்பொழுது பார்வோன் நோக்கி, இல்ல இங்க வாசிக்கணும், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவனும் இல்ல. தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனும் விவேகம் உள்ள இப்படிப்பட்டவன் இல்லவே இல்லை. அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு கீழே நீங்க வாசி பாத்தீங்கன்னா, ராஜா அவனுக்கு எல்லாத்தையும் என்ன பண்றான், அந்த தேசத்தையும் அவனுக்கு கொடுக்குறான், முத்திர முகத்தை கொடுக்குறான், அவன் பெண்ணை கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுத்து வாழ்ந்து வந்துட்டான். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி அங்க இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி இருக்கிறதுனாலதான், தேவ அபிஷேகம் இருக்கிறதுனாலதான், ஆண்டுடைய வல்லமை இருக்கிறதுனாலதான் அவன் சிறந்த இடத்துக்கு போக முடியும். தேவ ஆவி எங்க இருக்கோ அங்கதான் என்ன உண்டு, விடுதலை உண்டு, அபிஷேகம் உண்டு. ஆவியோட ரத்தம் என்ன பண்ணும், சகலத்தையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாரு. அல்லேலூயா. அந்த பொண்ண புடியாம ஒரு ஆளு அது கத்தி என்னமா பண்ண போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, அந்த கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டுமே தான் இந்த பூமியிலே நீங்க சாத்தானை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை ஜெயிக்க முடியும், உடல் உபாதைகளை ஜெயிக்க முடியும். அப்ப ஆண்டவர் உங்களை இருந்தா மட்டும்தான் அற்புதங்களை கர்த்தர் உங்களோட செய்ய முடியும். அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, அபிஷேகம் உங்களுக்கு தேவை. நீங்க நிறைய பேர் அபிஷேகம்னா ஆடுறதும் குதிக்கிறதும் கையை தட்டுறதும் அந்நிய பாஷை பேசுறது மட்டுமே நின்றுட்டாங்க. ஆனா அபிஷேகம் நிறைய பேருக்குள்ள இல்ல. இருந்தாங்கன்னா எப்போ கிள்ளை பற்றி எரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இருக்கிற 16 சபைக்குள்ளேயும் ஆவியான ஒரு செயல்பாடு இருந்துச்சுன்னா எப்பயோ கிள்ளை பற்றி எரிஞ்சிருக்கும்.
அக்னினால தேவராஜ்யம் கட்டப்பட்டிருக்கும். பேதுரு போன இடங்கள்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடங்கள்ல, பரிசுத்தவான்கள் போன இடத்தெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் எழும்பினது. அப்ப நமக்குள்ள இருக்க அந்த ஆவிதான் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க சொல்றீங்களா, உங்களுக்குள்ள அந்த ஆவி வேணுமா, அந்த அபிஷேகம் வேணுமா? இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அவரு உங்களால சொல்ல முடியாது இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அபிஷேகம் வந்தாதான் நீங்கள் இந்த உலகத்துல சிறந்தவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. மாறிடுமா? இந்த சபையில இருக்கிற 100 பேரும் இயேசுவுக்கு மாறிடுங்களேன். தேசத்தை கலக்கலாங்க, தேசத்தை கொண்டு வரலாங்க, அக்னியை இறக்கலாங்க, அபிஷேகத்தை கொண்டு வரலாங்க. அதுதான் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. அந்த நாளுக்காக ஏங்கி நிக்கணும் நம்ம. அப்ப இந்த உலகத்துல நீங்க யாரா மாற போறீங்க? கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை அதுக்குள்ள இருக்கும். ஜெபிக்க போகணும். கர்த்தருடைய வல்லமை இருக்குமா? பெற்றுக் போறீங்களா? எத்தனை பேர் பெற்றுக்க போறீங்க? கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுமா? எனக்கு வேணும். அது இருந்தாலும் நான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அது இல்லைன்னா உலகத்தை நம்மளால ஜெயிக்கவே முடியாது. உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை, உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம்.